சிவகங்கையில் இறந்தவர் என கூறி வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட நாதக வேட்பாளர் பெயர் குறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இளையராஜா இணைந்திருக்கிறார். இளையராஜா, என்ன நடந்தது? கண்டிப்பாக தளபதி, வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடியில வச்சு இந்துஜா ரமேஷ் என்பவரை சிவகங்கை சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அறிவித்தாங்க. இந்நிலையில எஸ்ஐஆர் படிவங்கள் தற்போது பூர்த்தி செய்யும் பணியில் நடைபெற்று வருகிறது. இந்த வேட்பாளரும் எஸ்ஐஆர் படிவத்தை இவரும் இவருடைய கணவரும் பூர்த்தி பண்ணி கொடுத்திருக்காங்க. இப்ப பூர்த்தி பண்ணி கொடுத்ததுக்கு அப்போ ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒரு லிஸ்ட் கொண்டு வந்து இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெறும் குறைதீர் முகாமில் வந்து ஒரு மனுவை கொடுக்க வந்தாங்க. அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, நாங்க இறந்தவரும் என்று சொல்லி ஒரு வேட்பாளரின் பேரையே எடுத்திருக்க என்று ஒரு அதிர்ச்சியான தகவலை கொண்டாந்து கலெக்டர்கிட்ட கொடுத்தாங்க. மாவட்ட ஆட்சியர் பொற்குடையும் நீண்ட நேரம் வாக்குவாதம் நடைபெற்றது. எப்படி ஒரு வேட்பாளரின் பேரை நீங்க நீக்க போச்சு அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பொற்குடி என்ன சொன்னாங்கன்னா, இதன் அடிப்படையில் அந்த பிஏஓ அதிகாரி மீது வந்து நடவடிக்கை எடுத்து விசாரணை பண்ணி அவங்க மீது சஸ்பெண்ட் பண்ணுவோம், அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறது. ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரையே பேரே இருந்ததாக சொல்லியிருக்கப்பட்ட சம்பவம் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் இந்த பகுதியிலும் இந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திலகபதி, ஒரு வேட்பாளர் பெயரே நீக்கப்பட்டிருக்கிறது, இறந்தவர்கள் பட்டியலில் அந்த பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்றால் அப்ப அந்த பகுதியில அந்த மாவட்டத்துல தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் எப்படி நடைபெறுகிறது அப்படின்ற ஒரு கேள்வி எழும். இப்போ அதுல ஈடுபட்ட ஏஜென்ட்டுகள் மேல நடவடிக்கை எடுப்பது ஒரு புறம், இந்த நடைமுறைகள் சரியாக நடக்கிறதா அப்படின்றத எப்படி உறுதிப்படுத்துவாங்க? இந்த நடைமுறையே சரியா இருக்கணும். அதே கேள்வியை தான் அந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளருமே எங்களுடைய வாக்கை வந்து எங்களை சேர்த்திருவீங்க, அது ஒரு குறையும் இல்லை. ஆனா இதே மாதிரி இறந்தவர்கள் பட்டியலில் பல பேரை நீங்க சேர்த்திருப்பீங்களே, அவங்களுக்கு எல்லாம் இந்த தகவல் போய் சேர்ந்திருக்காது. இது எப்படி நடைமுறைப்படுத்துவதுன்னு கேட்டதுக்கு நீங்க அதற்கான ஆதாரங்களை கொடுங்க, உங்களுக்கு மட்டும்தான் இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கலெக்டர் சொல்லியிருக்காங்க. அதற்கான ஆதாரங்கள் வரும்போது நான் அவங்க மீது நடவடிக்கை எடுத்து மறுபடியும் அந்த பட்டியலை சரிபார்த்து அந்த பட்டியல் இந்த மாதிரி எதுவும் விடுபட்டு இருக்கா சேர்க்கணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் உறுதி கொடுத்திருக்காரு. தொடர்ந்து இந்த சம்பவம் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கு. எல்லா மக்களுமே பாத்தீங்கன்னா அவங்க வேட்பாளரை வந்து சரி அந்த பட்டியல முறையா சரி பண்ணணும்னு சொல்லி அந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வந்து ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறார், வேட்பாளராக இருக்கிறார், அதனால் மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டிருக்கிறார். எவ்வளவு பேர் மாவட்ட ஆட்சியர் வரை சென்று முறையிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தெரியவில்லை. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.